குறிப்பாக இளைஞர் மத்தியில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்து வருவதை நாம் உணர்ந்துள்ளோம். இது கவலைக்குரிய விஷயம். போதைப்பொருள் பாவனையை நிறுத்த ஒத்துழைப்போம் என உறுதியளிக்கிறோம். எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் எந்த வகையிலும் தீங்கு விளைவிக்கா வண்ணம் சட்டவிரோதமான மருந்துகளை உட்கொள்ள மாட்டோம் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். ஒவ்வொரு நபரையும், குறிப்பாக இளைஞர்களை ஊக்குவிப்பதன் மூலம் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். இதன் மூலம் இந்தியாவின் இளைஞர்கள் போதைப்பொருள் இல்லாமல் வாழவும் அவர்கள் சமூகத்தின் ஆக்கப்பூர்வமான மற்றும் முக்கியமான உறுப்புகளை மாற்றாமல் இருக்கவும் உறுதிமொழி அளிப்போம். போதைப்பொருளிலிருந்து விலகி ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று இன்று முதல் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம். இதுவே உறுதி. போதை பழக்கங்கள் என்பது ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் எவ்வளவு மிக மோசமான நிலைமைக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறது நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள்ல இல்லையா, எந்த அளவுக்கு நம்மளை தள்ளப்படுது, எவ்வளவு அடிமட்டத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருப்போம் இல்லையா. எல்லா வகையிலையும், குடும்பத்திலேயாகட்டும், சமூகத்திலேயாகட்டும், கல்வியிலேயாகட்டும், தொழில் வளங்கள்லையாகட்டும், எல்லா இடத்துலையுமே நம்ம தள்ளப்படுறோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. வாழ்க்கையில இந்த மதுவால இன்னைக்கு கஷ்டப்பட்டு தனிபலமா நிக்கிறதுல அடியேனும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மதுனாலதான் எங்க அப்பா நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு, என்ன சொல்றது, எனக்கு ரெண்டு தங்கச்சி, எனக்கு ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொண்டு போய் சாப்பாடை ஒரு கூடையில போட்டு மூடி வச்சுட்டு அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். அந்த சாப்பாடை அவளும் சாப்பிடுவா, கோழி நாய் எல்லாமே சாப்பிடும். அப்ப அதுக்கு காரணம் யாரு? மது ஒண்ணுதான். நம்ம தினமும் குடி சார்ந்த விஷயங்கள், குடியினால் ஏற்படும் பாதிப்புகள், குடியிலிருந்து எப்படி மீள்வது அப்படிங்கிற பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம், இது இப்போ தோன்றிய விஷயம் இல்லை. நம்ம நாடு உங்களுக்கு தெரியும், அதாவது நம்ம சூழலுக்கு முன்னாடி பல தாக்கி ஜெயிக்க முடியாது. இன்னொரு நற்செய்தி ஒன்று சொல்கிறான். சாதாரண மனிதர்களை விட குடிநோயாளிக்கு ஐக்கியத்திறன் 30% அதிகம், அறிவு அதிகம். ஆனால் குடியினால், போதையினால் அது மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவங்க குழந்தைங்க எப்படி இருக்காங்க, வளர்றாங்க, என்ன பண்றாங்க, அதெல்லாம் பார்க்க முடியல. அவர் 10 வயசுல இருந்து அவரு ஸ்கூலுக்கு போறது இல்லை, ஒழுங்காக எதுவுமே பண்றது இல்லை. அப்பதான் அவருக்கு ஒரு ட்ரக் டீலர் ஒருத்தர் அந்த இதுல ஃப்ரெண்டா ஆகுறாரு. இவரும் அதே இதுல போறாரு. அவர் என்ன சொல்றாரு, அப்ப நமக்கு யாருக்கும் தெரியாதுல்ல, அப்பா அம்மா யாரும் இல்லை, ஒரு கையில ஒருத்தங்க வராங்க, அவங்க ட்ரக் வித்தா என்ன வேணா பண்ணா என்ன, அவங்க கூட அவருக்கு போறாரு. எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும், மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும், இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வார். இறைவா, எங்களுக்கு மாற்ற முடியாதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும், மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும், இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய். இறைவா, எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும், மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும், இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய். இறைவா, எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும், மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும், இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய்.
இறைவா, எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய். இறைவா, எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய். Grant us to serenity to accept the things we cannot change, courage change to things we can, and wisdom to know the difference. God, grant us the serenity to accept the things we cannot change, courage to change the things we can, and wisdom to know the difference. God, grant us serenity to accept the things we cannot change, courage to change the things we can, and wisdom to know the difference. ஆராதிக்கின்றோம் இறைவா, உங்களை ஆராதிக்கின்றோம். இந்த சந்தோஷமான நாளில் நீங்கள் கொடுத்த நேரத்தை நாங்கள் முழு முயற்சியும் செய்துள்ளோம். உங்கள் கருணை மட்டும் இல்லை என்றால் நாங்கள் வழிதவறி போயிருக்கோம். காலை முதல் இரவு வரை எங்களை உங்களது கண்பாரிலே வைத்துக் கொள்ளவும். அன்பும் கருணையும் கொண்ட இறைவா, நாங்கள் நல்ல அமைதியான இரவை காண வேண்டுகிறோம். நல்லது. ஆராதிக்கிறோம் இறைவா, உங்களை ஆராதிக்கிறோம். இந்த சந்தோஷமான நாளில் நீங்கள் கொடுத்த நேரத்தில் நாங்கள் முழு முயற்சி செய்துள்ளோம். உங்கள் கருணை மட்டும் இல்லை என்றால் நாங்கள் வழிதவறி போயிருப்போம். காலை முதல் இரவு வரை எங்களை உங்களது கண் பார்வையிலேயே வைத்துக் கொள்ளவும். அன்பும் கருணையும் கொண்ட இறைவா, நாங்கள் நல்ல அமைதியான இரவை காண வேண்டும். பிரார்த்தனை. ஆராதிக்கின்றோம் இறைவா, உங்களை ஆராதிக்கின்றோம். இந்த சந்தோஷமான நாளில் நீங்கள் கொடுத்த நேரத்தை நாங்கள் முழு முயற்சி செய்துள்ளோம். உங்கள் கருணை மட்டும் இல்லை என்றால் நாங்கள் வழிதவறி போயிருப்போம். காலை முதல் இரவு வரை உங்களை எங்களது கண்பார்வையில் வைத்துக் கொள்ளவும். அன்பும் கருணையும் கொண்ட இறைவா, நாங்கள் நல்ல அமைதியான இரவை காண வேண்டுகிறோம். இறைவனே, நான் என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உமது சித்தப்படி என்னை உருவாக்கும், என்னை வழிநடத்தும். உமது சித்தப்படி நடக்கும்படிக்கும் நான் என்னும் ஆங்கார பிடியிலிருந்து என்னை விடுவியும். பொறுத்தவரை நாங்கள் சத்தியமற்ற என ஒப்புக்கொண்டோம். வாழ்க்கையை எங்களால் சரிவர நடத்த முடியவில்லை. பட்டியல் தயார் செய்தோம். நாங்கள் யாருக்கெல்லாம் தீமை செய்தோம் என்ற பட்டியல் தயாரித்து அவர்களுக்கு பரிகாரம் செய்ய தயாரானோம். பொறுத்தவரை நான் சத்தியற்றவர் என ஒப்புக்கொண்டேன். வாழ்க்கையை என்னால் சரிவர நடத்த முடியவில்லை. 2. எங்களை விட வலிமை பொருந்திய சக்தி எங்களுக்கு மனத்தெளிவை அளிக்கக்கூடும் என்ற நம்பிக்கை கொண்டோம். 3. நாங்கள் புரிந்து கொண்ட இறைவன் பொறுப்பில் எங்கள் சித்தத்தையும் வாழ்க்கையும் ஒப்படைக்க முடியும். வழிமுறைகளை பின்பற்றுவதின் பலனாக ஆன்மீக வெளிப்பை பெற்றோம். இந்த வழிமுறைகளை மற்ற குடிநோயாளிகளுக்கு எடுத்துக்கூற முயற்சித்தோம். இந்த தத்துவங்களை எங்கள் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் கடைபிடிக்க முயற்சித்தோம். ஏஐ குழுக்கள் தொழிலெடுப்பில் செயல்படக்கூடாது. ஆனால் நமது சேவை மையம் சில வேலைகளுக்காக சிறப்பு பணியாளர்களை நியமிக்கலாம். ஏஐ குழுக்கள் கட்டுப்பாடு செய்வதற்காக நிறுவப்பதை நிறுத்த வேண்டும் என்ற விருப்பமே ஏஏவின் உறுப்பினராவதற்கு ஒரே தகுதி. 4. ஏஏவை மொத்தமாகவோ மற்ற குழுக்களாகவோ பாதிக்காத விவகாரங்களில் ஒவ்வொரு குழுவும் சுயேட்சையாக செயல்படும். ஒழிப்போம் குடிபோதையை, நீட்டிப்போம் நம் வாழ்நாளை. நிதானமாய் நாம் இருந்தால் மதுபானம் தேவையில்லை. நானே உன்னை கைப்பிடித்தேன், நானே உன்னை கைவிட்டேன். ரஜினிகாந்த் சிவாஜிராவ் ஒரு மார்க் கொடுத்தார். கரெக்ட். சரியான விடை, சரியான விடை, சரியான விடை. பஞ்சாப். தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு? 11. யார் சொன்னது? அவர் கொண்டு நம்ம தனி மனிதன் தான் எடுத்து கொடுக்குறோம். அதாவது அப்பா குடிச்சாருன்னா மகன் குடிப்பான் அப்படிங்கிறது வரலாறுல இருக்குது. தனிநபரோட ஒழுக்கமின்மை தான் குடும்பம் பாதிக்கப்படுது. அப்படி குடிக்கிறதுனால அந்த குடும்பத்தில் ஒரு குடும்பத்தை கொண்டு போகிறத ஒரு தனி ஆண்னால தான் ஒரு குடும்பத்தை இயக்க வைக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இன்ன வரைக்கும் நம்ம நாட்டில். குடும்பமாகட்டும், குடும்பத்துக்கு அப்புறம் தான் நம்ம சமுதாயத்துக்குள்ளே போகிறோம். நம்ம டைரெக்டாக சமுதாயத்துக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளேயோ போக முடியாது. ஒரு தனி நபரால் மட்டும்தான் அவர் ஆரம்பிக்கிற இடம் எங்கன்னா, இப்போ நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு மென்னாக இருந்து அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி மேனாக. கூட்டு குடும்பத்தை பல விதத்தில் பாதிக்குது. நோயினாலும் சரி, பணம்னாலும் சரி, மிச்சம் மன அழுத்தம் எல்லாமே இந்த குடியினோட தான், குடியினால மட்டுமே தான் முழுக்கவே பாதிக்கப்படுது. பாதிக்கும், அதுக்கப்புறம் சமூகத்தை பாதிக்கும், அதுக்கப்புறம் குடும்பத்தை பாதிக்கும். தனி மனிதன் குடித்தவங்க சமூகம் பாதிக்கப்படுவோம், சமூகம் பாதிக்கப்படும். சமூகத்தால் அந்த குடும்பம் தேவைப்பட்டு நாங்கள் பேசுறது சமூகம் தான். தனி
தனிநபர் தான் முழுக்க முழுக்க மெயின் காரணம். எப்படின்னா அவன் போய் அதாவது அவன் வந்து தன்னையும் வருத்திக்கிறது இல்லாம பிறரையும் வருத்திக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு குடிநோயாளி இருந்தால் அது மிச்சருக்கவங்க எல்லாருமே மனநோய், அது எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாம் மனநோயில் இருவாங்க. இப்போ நம்ம குடிக்கணும்னு நம்ம வந்து எதுவும் பிரச்சனை சும்மா இருக்கிற கஷ்டப்படுறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லியும் தனிநபர் குடிக்கிறான், வாழ்ந்து போகிறான். ஒரு சுடுகாட்டை செலக்ட் அந்த சுடுகாட்டில் டெய்லியும் போய் குடிச்சிட்டாங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு பயமில்லை, புகழுண்டே குறைவில்லை, மனமே நமக்கு கந்தனுண்டு கவலையில்லை, மனமே அழைக்கிறான் மாதரன் ஆனிரை நேதரன் உள்ளம் மகிழாமல் வெள்ளம் வருவான் வங்கி வரும் தந்தை ஒன்று பஞ்சம் மட்டும் இங்கும் இன்னும் ஆறவில்லை. எங்கள் பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை. மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். இதை காணக்கூடாத துணியான சேர்த்து கடலாத தெரியாத பறவை அழைத்தது, மனமும் பறந்தது. வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன, பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன, உன்னாலே பல ஞாபகம். இரு முயல் கொடுக்கின்ற முத்தம் நிறுத்து, இருதயம் அடிக்கின்ற சத்தம் நிறுத்து, இலங்கையில் நடக்கின்ற யுத்தம் நிறுத்து. காதல் வந்ததே எனக்கு, காதல் வந்ததே. புயல் காற்றில் மரங்கள் சாயும், மலை சாயுமா பூவே நம் காதல் மண்ணில் சாயாரமா. ஆடி பாடி வா, ஆடி பாடி வா, ஆடி பாடி வா, ஆடி காட்டு பாடி காட்டு ஆயிரம் பூக்கள் தள்ளிவா, அஞ்சு பூமானம் பொண்ணு நாலு மந்தாரப்பு தமிழ்முலா. நடமாடுமையா
முதல் பரிசை பறித்து கொடுத்தாரு. சார் அவர்களை வழங்குகிறார். தேங்க்யூ சந்தோஷ். அருமையாக எல்லாத்தையுமே ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை திருப்பி போய் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, சமுதாயத்துல நம்மளுக்கு என்ன பேர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். சரியா, ஒவ்வொரு விஷயமும் சொல்லிக் கொண்டதான் என்னோட பலம்.
இன்னைக்கு நான் குடிநோயாளி இல்ல அப்படின்னு என் மண்டையில அந்த ஒரு தலைகணம் பின்னல் ஏறிடுச்சுன்னா நான் ஈஸியா ரிலாக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. எந்த சூழ்நிலையும் நான் ஒரு குடியாரங்கிறத மறந்துருப்பேன். மைண்ட் செட்ல இருந்துட்டே தான் இருக்கும். குடிங்கிறது ஒரு ஆசை, சரியா? நம்மளே மாதிரி குடிநோயாளிகளுக்கு அந்த ஆசை சாகிற வரைக்கும் இருந்துட்டே தான். என்னென்ன பிரச்சனைகளை சமாளிப்பாங்க? காசு பிரச்சனை சமாளிப்பாங்களா? கணவன் குடிக்கிறாரு அப்படிங்கிறத சமாளிப்பாங்களா? இல்ல குழந்தைகளை படிக்க வைக்கணுங்கிற பிரச்சனை சமாளிப்பாங்களா? சமுதாயத்தில் அவங்கள என்ன பேசுவாங்க அப்படிங்கிறத சமாளிப்பாங்களா? அப்படிங்கிறது இந்த சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதாவது நம்ம ஒரு ஈஸியா ஒரு வார்த்தையில ஒரு பெண்ணை தவறா பேசிடுறோம் இல்லையா? என்ன எல்லா விஷயத்தையும் யோசிக்காம நம்ம அந்த குடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஈஸியா கெட்டாரத்தில் திட்டிடுறோம், மோசமானவங்கன்னு சொல்லிடுறோம். அதாவது நம்ம ஒரு சூழ்நிலையில அந்த குடினால